உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி சொல்லி, என்னுடைய விநாயகப் பெருமான் முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லி பாதம் படிந்து, குலதெய்வத்தை வணங்கி, அங்காளம்மன் குலதெய்வத்தை வணங்கி, என் குருநாதர் பழனி முருகப்பனை பாதம் பணிந்து வணங்கி, அகஸ்தியர் சோதியா வித்யாலயா அறக்கட்டளை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் தம்பிக்கு நன்றி தெரிவித்து, பொதுமக்கள் அதாவது தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் அனைவருக்கும், வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, என்னுடைய கருத்துக்கள் மக்களுக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விரிவாக பேச இருக்கிறேன். இந்த நான் சொல்லும் கருத்துக்களை ஒவ்வொரு குடும்பமும் ஆய்வு கொண்டு போனால் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளை நிறையா குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லி, ஒரு சாதகத்தில் செவ்வாய் திடமாக இருந்தால் அந்த சாதகர் ஆயுள் காலம் மட்டும் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தன்மையும், அவன் தளராமல் இருக்கக்கூடிய தன்மையும், வறுமையை கண்டு வாடாத நிலைப்பாடும், அப்பம்மாளுக்கு ஆகாத உறவையை அரவணைச்சும் அந்த சாதகர் செயல்படுவார். அப்போ ஒரு சாதகத்தில் பாருங்க, செவ்வாய் கெடாமல் இருந்தால் கோல்டு, செவ்வாய் மாந்தி தொடக்கூடாது. அப்போ செவ்வாய் எப்படி பார்க்கணும்? கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த செவ்வாய் தான் ஒரு சாதகருக்கு அவ்வளோ வலிமை. ஏன் வலிமைன்னு சொல்கிறேன்? மேசத்துக்கு 10 தொழில் அப்படின்னா 11 லாபமாக வர்றார். இந்த 11 லாபங்கிறது நூலில் 8ஆம் இடம், அதாவது 10க்கு 11 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் லாபங்கிறது நூலில் இல்லை, சோசிகரம் அதிகமாக எடுத்துக்கல. ஆனால் நான் இதை கண்டுபிடிச்சேன், நானே கண்டுபிடிச்சி 8ஆம் இடம் தான் சேமிப்புங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறேன். அப்போது நான் சொன்னது தவறா இல்லை உண்மையா? நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதில் டவுட் இருக்குதோ ஆய்வு பண்ணுங்கள். ஒரு செவ்வாயை அசுவனி மகம் மூலம் திருவாதிரை அரை மணி நேரம் பார்த்து கரெக்ட் பண்ணி, திருவாதிரை சதயம் மாந்தி, இந்த 6 பேர் சுபகிரக, 7மே சுபகிரகம் தான். 7 எதுவுமே பாவகிரகங்கள் கிடையாது. இந்த பாவகிரகங்களை பிரிக்கிறோம். இப்போ சனியும் செவ்வாயும் பாவகிரகங்கிறோம், சூரியனையும் சனியும் பாவகிரகங்கிறோம். அவங்களெல்லாம் பாவர் இல்லை. இவங்க போய் தொட்டால் அவங்க பாவராக மாறிடுவாங்க. இந்த 6 பேர் தொட்டால் அந்த 7 சுபகிரகமும் பாவகிரகமாக மாறிடும். இது உண்மை. நாம் அதை விட்டுட்டு சனி செவ்வாய் சேர்க்க சரியில்லை, சூரியன் சனி சேர்க்க சரியில்லை, புதன் செவ்வாய் பகை, புதன் செவ்வாய் பகையே கிடையாது. புதன் செவ்வாய் கெடாமல் இருந்துட்டால் அவன் அறிவில் பெரும் பொருளாக இருப்பான். பெரிய பெரிய சொத்து வச்சிருக்கிற மாதிரி அவனுடைய அறிவு வேலை செய்யுமா. அப்போ செவ்வாய் புதன் கெடாமல் இருந்தால், அப்படி இருக்கிற செவ்வாயும் புதனையும் பகைன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்வது தவறு என்றால் எடுத்து ஆய்வு பண்ணிவிட்டு என்ன கேளுங்க, விளக்கம் சொல்கிறேன். ஒரு சாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னு கேளுங்க, பதில் சொல்கிறேன். நான் எதுக்குமே தயார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். நான் கற்க வேண்டியது நிறையா இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் கற்ற வித்த மக்களுக்கு உபயோகப்படும், மாணவர்களுக்கு உபயோகப்படும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் நான் ஒப்படைக்கிறேன். யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? மக்கள்கிட்டையும் ஒப்படைக்கிறேன், மாணவர்கிட்டையும் ஒப்படைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்கிறேன்ல. காலையில் 10லேருந்து நைட்டு 11 மட்டும் எனக்கு ஆஃபீஸில் இருக்கிறேன். எந்த நாளைக்கும் நான் 8 மணிக்கு வெளியில் வர மாட்டேன். 11 மட்டும் இருக்கிறேன். மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், சாதகத்தை ஆய்வு பண்ணுறேன். எனக்கு முழு வேலை சாதகத்தின் ஆர்வமே தான். அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னும் நிறைய கண்டுபிடிச்சி எளிமையாக சனங்களுக்கு ஒப்படைக்கணும். இது சாதாரணமான ஒரு கருத்து அல்ல, எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஏன்டா அது இருக்குது. அதனால் நான் சொல்லும் கருத்துக்களை அனாவசியமாக நினைக்காம ஆய்வு கொண்டு போங்க, நல்லா இருக்கும். இது யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா மக்களுக்கும் சொல்கிறேன், மாணவருக்கும் சொல்கிறேன். பெரும்பொருள் நல்ல சிறப்பான சோசியக்காரர் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் சொல்லலை. என்னுடைய கருத்து பிடிச்சால் அவங்க எடுத்துக்கலாம், வேணான்னு சொல்ல, புரியுதா? ஆனால் என்னுடைய கருத்துக்களை எடுத்து உச்சரிக்கும் போது என் பேரை சொல்லி உச்சரித்தாங்கன்னா அந்த கருத்து அவங்களுக்கு வேலை செய்யும்.
இல்லை நானே கண்டுபிடிச்சேன், நூலில் அந்த நூலில் படித்த இந்த நூல். உண்மை என்ன? என்னுடைய கருத்தை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, நான் வேணான்னு சொல்லலை, அது இவரு தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால்தான் அந்த கருத்து உங்களுக்கு உபயோகப்படும். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய கருத்தை எடுத்து பேசுகிறாங்கப்போ அவங்களுக்கு சரக்கு மாதிரி பேசுகிறாங்க. அது அது ஒரு நீதி அல்ல. பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. பாரு, இப்போ திருச்செங்கோட்டில் கூட ஒரு தரம் பேசும்போது ஒரு தம்பி சொன்னாப்புல, இந்த மாந்தியை பற்றி ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி சொல்கிறாருல, அது மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து பேசும்போது, நல்லா இருக்குன்னு சொல்லி பேசும்போது, ஐயா சொன்னது அப்படின்னு சொல்லி என் பேரை உச்சரித்து சொல்லுங்க, அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு அதை வலிமையாக்குவார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் ஒப்படைக்கிறேன். இது புதுமையான கருத்து, ஆனால் ஜனங்களுக்கு தேவை. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைங்க இருக்கும். 6 வயசு, 10 வயசு, 12 வயசு இப்படி இருக்கும். அந்த 3 பிள்ளைங்களுடைய சாதகத்தில் யாரெல்லாம் கடன் வாங்கி பொழைப்பாங்க, யாரெல்லாம் கடன் இல்லாத பொழைப்பாங்க, இதை முதல்ல சாதகர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அந்த தாய் தந்தைகிட்ட அதை ஒப்படைக்கணும். ஏன் அது சொல்றேன்னா, அந்த தாய் தந்தைகள் அந்த குழந்தை யாரெல்லாம் கடன் வாங்குவாங்க, துன்பப்படுவாங்கன்னு இருக்கிற சாதகத்தை நம்ம சொல்லிவிட்டோம்னா அந்த பிள்ளைங்களை கவனமாக வளர்த்துவாங்க. இது எவ்வளோ பெரிய பொருள். ஒரு 3 பிள்ளைங்க இருக்கும். அந்த 3ல் ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, தந்தை போல இருப்பானா, தந்தை எப்படியெல்லாம் செய்கிறாரு நல்லது அது போல இருப்பானா. இன்னும் 2 பிள்ளைங்க இருக்கும், வெகுளித்தனமாக இருக்குமா, பிழைக்க தெரியாத நிலையில் இருக்குமா. அதே அந்த பிள்ளைங்களுக்கு சேமிப்பு இல்லாத நிலையில் அந்த சாதகம் இருக்குது, அந்த பிள்ளைங்க சாதகம். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய நிலை என்ன? அப்போ யாரெல்லாம் உஷாராக பொழைச்சிக்குவாங்களோ அந்த பிள்ளைங்களை சட்டை பண்ணிக்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் துன்பப்படுவாங்கன்னு அந்த சாதகத்தில் இருக்குதோ அவங்களையெல்லாம் அதிகவனமாக நம்ம பார்த்துக்கணும். இது சோசியக்காரர் சொல்லணும், மக்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். என்னை சந்தேகம் மாதிரி தான் கேட்கல, என்கிட்ட அனுப்புங்க, நான் எந்த ஜாதகத்திலேனாலும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் ஆயுள் காலம் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத ஒவ்வொரு பிள்ளைங்க ஜாதகத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நாம் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஊக்கத்தை கொடுக்கணும், எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கு வளர்க்க முடியும். அதுபோல் பாருங்கள், இன்னொன்று குடும்பத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு தந்தை குடும்ப தலைவனுடைய பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டால் அந்த குடும்பம் அலங்கோலமாயிரும். நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கப்பா, பிள்ளைங்களாம் அது மனைவி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த எண்ணத்துக்கு ஒரு தலைவன் போக்கக்கூடாது. அப்போ ஒரு குடும்பம் வளர்ச்சிக்கு போகணும்னா குடும்ப தலைவன் தலைவனாக இருக்கணும். அப்போ அந்த தலைவனாக இருக்கிறதுனா கடினமாக இருக்கும். அந்த கடினத்தையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் தலைவனாக இருக்கிற தன்மையை ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவன் வளர்த்துக்கணும். ஒரு குடும்பத் தலைவர், ஆண்கள் ஒரு குடும்பத் தலைவர் ஒரு தவறுகளை செய்தால் மனைவி தட்டி கேட்க முடியாத நிலையில் இருப்பார். பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துட்டு மனநிலை பாதிப்பான நிலையில் இருப்பார்கள். கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவனை போய் என்னன்னு கேட்கறது. அப்புறம் ஒரு சில ஆண்கள் மிரட்டுவாங்க, பிடிப்பாங்க, இப்படிலாம் இருக்கு. அது ஒரு குடும்பத் தலைவருக்கு தான் இதை சொல்கிறேன். பிள்ளைங்க வீண் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நாம் கையில் எடுத்து நாம் யாருக்கோசரம் வாழ்கிறோம். பிறந்துட்டும் பூமியில் 2 குழந்தை இருக்குது, 2 குழந்தையும் வாழ வைக்கணும். அது எப்படி வாழ வைக்கணும்? நல்ல முறையாக வாழ வைக்கணும். அதுக்கு எப்போ கஷ்டப்படணும்? இளமையிலிருந்து கஷ்டப்படணும். பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் நம்ம சம்பாரித்து வச்சிடலாம். அந்த காரியத்தை நான் கூட நினச்சேன், எனக்கு கூட நடக்கலை. பிள்ளைங்க பெருசானதான் நம்ம அதுக்குள்ளே சம்பாதிக்க மாட்டோமா? அந்த எண்ணங்கள் வரக்கூடாதான். பிள்ளைங்க பிறந்துருச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கு இருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு வலிமையாக வாழ திட்டம் போட்டுக்கணுமா நாம், யாரு? தாய் தந்தைகள். அப்போ ஒரு தந்தை ஒரு தவறு செஞ்சால் தாய் கண்டிக்க முடியாத நிலையில் இருப்பார், பிள்ளைங்க கண்டிக்க முடியாத நிலையில் இருக்கா. அப்போ தந்தை என்ன பண்ணணும்? ஒரு குடும்ப தலைவரை பிள்ளைங்களும் மனங்கோணாத வச்சிருக்கணும், மனைவியும் மனங்கோணாத வச்சிருக்கணும், நாமளும் துன்பத்தை குறைச்சிக்கணும். இத்தனையும் ஆய்வு பண்ணணுமா. இந்த ஆய்வு எங்கே கொண்டு விடும்? அந்த குடும்பத்தை வளர்ச்சிக்கு கொண்டு விடும். இந்த பிள்ளைங்க தோல்வி அடையாது, வறுமை கோட்டுக்கு போகாது, அவன் பிள்ளைங்க கெடாது, பேர பிள்ளைங்க கெடாது. அப்படியே அந்த குடும்பம் நயமாக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குடும்ப தலைவனுடைய சிந்தனைகள் சிந்தனைகள் சரியில்லை என்றால்
தலைவன் வந்து தவறாளியாகவே வாழ்ந்தா என்ன ஆகும்? சீர்குலைஞ்சு போயிரு. இது ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பத்துக்கும் தலைவர் பிள்ளைங்களை பாதுகாக்கும் நிலைகள் நாம் எப்பயுமே கையாண்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அந்த குடும்பம் வீண் போவாது. இப்போ நம்ம குடும்பத்தில் 1008 பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நாம் தலைவனாக இருக்கிறீங்க, குடும்பத்தை ஓட்டணும், எப்படி எல்லாம் ஓட்டணும்னா ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது ஏன்னு கேட்டீங்கன்னா 100க்கு 60 குடும்பத்தில் தலைவர்கள் இப்படி இருக்கிறார்கள். என்ன 100க்கு 60 குடும்பம் தலைவர்கள் திடம் இல்லாமல் கவனக்குறைவாகவும் இப்படிலாம் இருக்கிற தன்மை இருக்குது. நான் அவங்கள குற்றம் சொல்லவில்லை, அவங்களும் அறியாமல் இருப்பாங்க. அவங்க தவறாளியா குடும்ப தலைவரை அப்படின்னு சொல்லவல்ல, அவங்களுடைய அறியாமையை நான் போக்குறேன். அதை நீங்கள் இந்த மாதிரி வச்சிருக்காதீங்க, அந்த குடும்பம் நசுங்கி போகிறதுக்கு நாமளே காரணமாயிடுறோம். இப்போ இந்த கடை நிறைய வாங்குவாங்க, மனைவி கடை வாங்கும், அப்பா வாங்குவாங்க, பிள்ளைங்க வாங்கும், பேர பிள்ளைங்களும் பழகிக்கும். அப்போ இந்த கடன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை யாரெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிடும். கடனில் அத்தனை விதமான துன்பப்படுறாங்க சனங்க. ஒரு ரோன் எடுக்கிறது, 3 ரோன் எடுக்கிறது, 4 ரோன் எடுக்கிறது. ஏன் வருது? அதாவது ஒரு நல்ல குடும்பத்தில் வெறுஞ்சோத்தை நாம்பி சாப்பிட்டுக்கிட்டு கடன் கட்டலாம், ரஸ்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு கடன் கட்டலாம், 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடன் கட்டலாம். ஆனால் கடனாளியாக வாழ்கிறது இருக்குது பற்றியா, அதோட நோய் எதுவுமே கிடையாது. இது ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, நாட்டில் பார்க்குற போது அத்தனை பேர் துன்பப்படுறாங்க. ஒரு கம்மியான வருமானம் வரும், அந்த வருமானத்துக்கு மீறின கடனை வாங்கி வச்சிருவார். அதுக்கு வட்டி, இவர் சம்பாதிக்கிற காசுல வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பார். நல்ல சோறு திங்க மாட்டார், அந்த கடனை முழுசாக கட்ட முடியாத நிலைக்கு ஆளாயிருவார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த குடும்ப கணக்கை ஒழுங்காக போடுறதில்ல. இப்போ நம்ம ஒரு கடை வாங்குகிறோம், தேவையில்லாத பொருள் எடுத்து வீட்டில் அடுக்கி வச்சிடறோம். இது ஜோசியத்துக்கு கணக்கு இல்லை, ஆனால் இது சொல்லி ஆகணும் அவசியம். தேவையில்லாத அடுக்கி வச்சிடறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு கோயில் குளத்துக்கு ஆடம்பர செலவு பண்ணி விடுவோம். இது ஆடம்பர செலவு எப்படி பண்ணணும்? சம்பாரிச்சு பண்ணணும், கடன் வாங்கி பண்ணக்கூடாது. அதோட பெரிய நோய் எதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரிலாம் ஆடம்பர செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது என் கண் எதிர்ப்பு நிறைய பார்த்து இருக்கிறதுனால இதை விளக்குறேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அங்கலப்பா இருக்கு, நிறைய குடும்பத்தில் நசுங்குது, குடும்பம் கடனிலேயே நசுங்குது. அதுக்கு தான் நான் இத்தனை நாளாக நான் இதை சொல்லவில்லை. இன்னும் மக்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் மக்களுக்கு நிறைய போய் சேரணும், அதுக்கோசரம் இதை விளக்குறேன். அப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து குடும்ப தலைவர்களும் அந்த குடும்பத்தை நல்ல முறையாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி, அதை தவறாக நான் சொன்னதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா இந்த முருகப்ப உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார்னு சொல்லி இந்த கருத்துக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு போய் சேரணும், அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னேன். இப்போ இது ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான வழிகள். அந்த தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, அது என்ன காரணம்? அறியாமல், குடும்பமே அறியாமைக்கு போயிடும். அப்புறம் ஒரு குடும்ப தலைமை அறியாமல் இருந்தால் அந்த குடும்பமே அறியாமைக்கு போயிடும். அதுதான் வேணான்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டோம்னா இது எங்கே போய் சேருது? எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு தாய் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது அந்த குடும்ப தலைவனையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அந்த தாய் லைனில் இருக்கணும். அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம குடும்பத்தில் நசுங்காது, பெரிய கடனை வாங்க மாட்டோம், நேரம் கண்டா சாப்பிட்றதுக்கு அந்த எதிர்கால பேர பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அடுத்தாப்புல சாதகத்துக்கு வர்றேன். அதாவது ஒரு சாதகத்தில் 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைங்க சாதகத்தில் செவ்வாய் மாந்தியோடு இருக்குது. அந்த குழந்தைக்கு 10 வயசு தான். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்கிறேன். 10 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு, செவ்வாய் மாந்தி சேர்க்க இருக்கும், அல்லது சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கும் செவ்வாய், இது ஒன்று. அதே ஜாதகத்தில் ஏதோ ஒரு லக்கணம், அந்த லக்கணத்துக்குடையவர் என்ன பண்ணுவார்? கேது நட்சத்திரத்தில் இருப்பார், மாந்தி பார்வையில் இருப்பார், நீச்சமாயிருப்பார். அப்போ 2 லக்கணாதிபதியும் கெட்டிருக்கும். 2 8ஆம் இடம், அதாவது மேஷத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது சாதகருக்கு சேமிப்பு. அது மாந்தியோடு சேர்ந்தால் கெட்டுவிடும், சதய நட்சத்திரம் வாங்கினா கெட்டுவிடும். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8 குடையவரும் இந்த நிலை ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில், அந்த 10 வயசு பையன் எதிர்கால வாழ்க்கையில் மீறின கடன் வாங்கிடுவான். கண்மூடித்தனமாக சொந்த தொழில் பண்ணுறது, தந்தைக்கிட்ட பணம் வாங்கி சொந்த தொழில் பண்ண முடியாது, கடன் ஆயிரும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது எதுக்கு, இதை யாருக்கு சொல்கிறேன்னா,
இப்ப படித்து கொண்டு இருக்கும் மாணவருக்கு தெரியப்படுத்துறேன். ஏன்னா இந்த மாணவர்கள் தான் நாளை சமுதாயத்தை கொண்டு போக முடியும். சிறப்பான சோசி இருக்கு, இதை நான் சொல்லவில்லை, இஷ்டப்பட்டா எடுத்துக்கலாம். ஆனா மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு இனி இளமையில பசங்க பிள்ளைங்க சாதகம் வந்தால் இதை ஆய்வு பண்ணி அந்த தாய் தந்தைகிட்ட ஒப்படைங்க. அந்த தாய் தந்தை அந்த குழந்தைங்களை அருமையா வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு சாதகத்துல 3 பிள்ளைங்களுக்கு ஒரு சாதகத்தை மட்டும்தான் முடிச்சேன். இன்னொரு பிள்ளைங்க சாதத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இதை பாவர் பார்க்கல. அந்த குழந்தை அந்த குடும்பத்தை ஓட்டுமா. 2 குழந்தைங்க இருக்கு, 2 மூத்தது. கடைசி குழந்தைக்கு வந்து எப்படி இருக்குமா, குரு செவ்வாய் சேர்க்க. இந்த குரு செவ்வாயை பாவர் பார்க்க மாட்டார். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த 3வது குழந்தை, அந்த குடும்ப தலைவன் என்ன செய்வானோ அந்த பொறுப்பை இந்த கடைசி பையன் எடுத்து நடத்துவான், அந்த குடும்பத்தையே மேற்பானான். அப்போ இதையெல்லாம் நாம் இளமையில சொல்லணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். பெருசாகி நம்ம சொல்லுவது அது வேற. 20 வயசு 25 வயசு கல்யாணம் ஆன வெட்டி பேசுறது வேற. இளமையிலேயே அவங்க அந்த பசங்களாம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா அந்த தாய் தந்தைகள் அதுக்கேற்ற மாதிரி வளர்ப்பாங்க. அது அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ முதல் குழந்தை வந்து கடன்காரனாக வாழக்கூடிய நிலைப்பாடு ஒன்று இருந்துச்சு. அதே கடைசி குழந்தை வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலைப்பாடு சாதகத்தில் இருந்துச்சு. இதை வந்து அந்த பிள்ளைக்கு 25 வயசில் சொல்லக்கூடாது, 30 வயசில் சொல்லக்கூடாது, 10 வயசு 12 வயசுக்குள்ளேயே அப்பா அம்மாளுக்கு தெரியப்படுத்தி அந்த குடும்பத்தை நசுங்காத இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும் ஒரு மாணவர் அப்படிங்கிறத விளக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். அப்பா அம்மாட்ட சொல்லிட்டோம்னா இந்த பையன் இப்படி இருப்பாப்பா, அந்த பையன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. அது வந்து அந்த குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ ஒரு பையன் வந்து தந்தை நிறைய சம்பாதிச்சிருக்கார், ஒரே பையன் என்ன பண்ணுறான், செவ்வாயோட மாந்தி, லக்கணத்துக்கு 8 கூடியவர் சதய நட்சத்திரம். என்ன ஆகும், அது ஒரே பையனை கண்ணை பொண்ணுன்னு வளர்த்தி அவன் இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. எதை கேட்டாலும் வாங்கி தர்றாங்க. என்ன பண்ணுறான், இறந்த முதலெல்லாம் தொலைச்சிப்படுறான். ஏன்னா இறந்த முதலெல்லாம் தொலைச்சிட்றான். அப்பா கிட்ட அப்பாவும் அம்மாவும் அவனை எதுவுமே பேச முடியாத நிலைக்கு ஆளாயிடுறாங்க. ஒரே பையனாக இருக்கிறானே அவனை போய் கண்டிஷன் பண்ணணுமா அப்படின்னு ஆளாயிடுறாங்க. அப்போது அந்த மாதிரி கிரகநிலை இருக்கும்போது சிறு வயசுலேருந்தே நாம் சொல்லிவிட்டோம்னா அந்த தந்தை அந்த முதலீடு அந்த பையன்கிட்ட கொடுக்காமையும் அந்த பையனை கண்டிஷன் பண்ணியும் அந்த பையனை கவனக்குறைவு இல்லாமையும் வளர்த்துனாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த வளர்ப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியறதுன்னா இளமையிலேயே நம்ம சொல்லிடணும். அப்படி சொன்னோம்னா அந்த தாய் தந்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அந்த விளக்கம் சொல்லிட்டோம்னா அந்த பையன்கிட்ட வந்து பொறுப்பை தந்தை ஒப்படைக்க மாட்டார். எப்போ ஒப்படைப்பார், மனைவி வந்தால் ஒப்படைப்பார், பேராண்டி வந்தால் ஒப்படைப்பார். அந்த பையனோட ஒப்படைக்கக்கூடாது முழு பொறுப்பை. அப்படி ஒப்படைச்சோம்னா என்ன ஆகும், அந்த முதலெல்லாம் தந்தை சம்பாதிச்ச முதலெல்லாம் காணாத போயிடும், கடனாளியாக இருக்கிற சூழ்நிலை வரும். நிறைய குடும்பம் அப்படி இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் ஒரு சாதகம் பார்க்குற போது மாணவர்களுக்கு இது குடும்பத்துக்கு இந்த மாதிரி அறிவுரையெல்லாம் நாம் மாணவரான நாம் இப்போ இருந்தே சர்வீஸ் பண்ணி அதை கொண்டுக்கிட்டு போகணுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்துக்குங்க. எங்கிட்ட டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன்.